இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 5/14/23 போன்ற தேதியில் பிறந்திருந்தால், இல்லைன்னா தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 5 என்று சொல்லக்கூடிய மெர்க்குரி. These people are known for their mercurial nature. அதாவது இவர்களை நாம் கண்ட்ரோல் செய்ய முடியாது. பெரும்பாலும் நம்ம இவர்கள்ட்ட ஐடியா கொடுக்கவும் முடியாது. வேணும்னா நம்ம இவர்கள்ட்ட ஐடியா கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சமயோஜிதம், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அனைத்து விஷயங்களை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பது. இவர்களை நாம் நம்முடன் வைத்துக் கொண்டால் நமக்குத்தான் நிறைய பெனிஃபிட். இவ்வளவு ஸ்பீடா இவர்கள் போகும் பொழுது இவர்களுடைய பாஸே இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டா கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த பர்சன் போற ஸ்பீடை பார்த்தா நம்ம சீட்டு காலி ஆயிடுமோன்னு பாஸே பொறாமைப்பட்டு இந்த குரு துரோகத்தையும் குரு சாபத்தையும் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு குரு பாதகாதிபதியாக வருகிறார். இந்த குரு அப்படிங்கிறவர் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் நீசமாகிறார். நிறைய கடன் தொல்லைகளை இந்த எண்ணில் பிறந்தவர்கள் சுமக்கிறார்கள். எதனால அப்படி ஆகுதுன்னா, இவங்களுக்கு அந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை. இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 5/14/23 போன்ற தேதியில் பிறந்திருந்தால், இல்லைன்னா தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 5 என்று சொல்லக்கூடிய மெர்க்குரி. These people are known for their mercurial nature. அதாவது இவர்களை நாம் கண்ட்ரோல் செய்ய முடியாது. பெரும்பாலும் நம்ம இவர்கள்ட்ட ஐடியா கொடுக்கவும் முடியாது. வேணும்னா நம்ம இவர்கள்ட்ட ஐடியா கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சமயோஜிதம், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அனைத்து விஷயங்களை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பது. இவர்களை நாம் நம்முடன் வைத்துக் கொண்டால் நமக்குத்தான் நிறைய பெனிஃபிட். ஏன்னா அந்த அளவுக்கு நன்றாக ஐடியா கொடுப்பவர்கள், நம்மை வழி நடத்துபவர்கள். இந்த கம்யூனிகேஷன் அட் இட்ஸ் பெஸ்ட். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் ஒரு குரு இருக்கிறார் இல்லையோ தேடி 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 அதனுள்ள அனைத்து சாராம்சத்தையும் நன்றாக இவர்கள் பிடித்து விடுவார்கள். இவர்கள்ட்ட ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, இவர்கள்ட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளான் பி உண்டு. இது டபுள் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்ல கொஞ்சம் இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் வரும். தோல்விகளை கண்டு இவர்கள் தோழ மாட்டார்கள். எப்பொழுதும் எதையாவது ஒன்றை நாம் சாதிக்க வேண்டும். அதுவும் அது அறிவு தேடலாகவே இருக்க வேண்டும். நிறைய தொழில்நுட்பம், டெக்னாலஜியாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறத பற்றி நன்றாக யோசிக்கக்கூடியவர்கள். இவர்களிடம் நாம் பேசி ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம், அந்த கேள்விக்குண்டான பதிலை கூட இவர்கள் சொல்லிவிடுவார்கள். இப்போ இந்த 1லேருந்து 9 வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த 5ஆம் எண் நடுவில் அமர்ந்திருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய எண்களையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எண்களையும் கவரக்கூடியவர்கள், மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள். இந்த பெயர் மெர்க்குரிங்கிறது பாதரசம். எந்த ஒரு இடத்தில் நாம் அந்த பாதரசத்தை எடுகிறோமோ அந்த வடிவத்தை அது எடுத்துக்கொள்ளும். இட் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் இட்ஸ் ஷேப். இட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அரவுண்ட் them. known for its mercurial nature அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களிடம் காணப்படுகிறது. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சில நேரத்தில் டக்குன்னு பேசி விடுவார்கள். ஒரு விஷயத்தை இவர்கள் தொடங்கினார்கள் அப்படின்னா அந்த விஷயத்தை முடிப்பதற்குள் அடுத்த விஷயம், அதனை முடிப்பதற்குள் அடுத்த விஷயம் அப்படின்னு ரொம்பவும் ஸ்பீடாக போவார்கள். இவ்வளவு ஸ்பீடா இவர்கள் போகும் பொழுது இவர்களுடைய பாஸே இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டா கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த பர்சன் போற ஸ்பீடை பார்த்தா நம்ம சீட்டு காலி ஆயிடுமோன்னு பாஸே பொறாமைப்பட்டு இந்த குரு துரோகத்தையும் குரு சாபத்தையும் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முழுவதுமாக மாஸ்டர் செய்தால், அதனை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டால், கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் நடந்தால் அந்த விஷயம் இவர்களுக்கு வேகமாக வரும். 2வது, இவர்களுக்கு குரு பாதகாதிபதியாக வருகிறார். இந்த குரு அப்படிங்கிறவர் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் நீசமாகிறார். நிறைய கடன் தொல்லைகளை இந்த எண்ணில் பிறந்தவர்கள் சுமக்கிறார்கள். எதனால அப்படி ஆகுதுன்னா, இவங்களுக்கு அந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை. இவர்களுடைய தொழில், இவர்களுடைய
துறையில் இவர்கள் ரொம்பவும் ஸ்பீடாக இருக்கிறார்கள். அதனால் இன்னும் கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை, புத்திசாலித்தனத்தை பொருளாதார ரீதியாக இவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த கடன் அப்படிங்கிற சுமை குறையும். ஃபேமிலி லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த ஜூபிட்டர் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களை விட கல்வி அறிவோ இல்லை பொருளாதாரமோ இல்லை அந்த அந்தஸ்தோ இல்லை அந்த தேஜஸோ இல்லை அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு லைஃப் பார்ட்னராக வந்தாலும் இவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிப்பார். நீ ஓவர் ஸ்பீடு, நீ எதையும் நின்று பார்க்க மாட்டேங்கிற, ஒரு பொருளை வாங்கின வேகத்தில் அது பிரித்து கூட பார்க்காம போயிடுற, வந்ததுக்கு அப்புறம் தான் அது டிஃபெக்ட்னு தெரியுது. இப்போ இந்த மாதிரி இவரை குற்றம் சொல்லும் பொழுது தனியாக ஒரு இடத்துல வச்சு சொன்னால் பரவாயில்ல, 4 பேருக்கு முன்னாடி பப்ளிக்காக சொல்லும் பொழுது கொஞ்சம் இவர்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகிறது. அதனால் நிறைய இடங்களில் ஃபேமிலி லைஃப் டென்ஷன் ஆகிறது. சகிப்புத்தன்மை அப்படின்னு ஒன்று இருந்தால் அடுத்த குழந்தைகளுக்காக அந்த திருமணத்தை இவர்கள் வழிநடத்தி செல்கிறார்கள். இல்லைன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப்ல பிரேக்கப் அப்படிங்கிறது ஏற்பட்டு விடுகிறது. எப்பொழுதும் மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள், அதாவது பிளான் செய்து கொண்டே இருப்பார்கள். மைண்ட் டைவர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு வட்டத்துக்குள் இவர்கள் சிக்குவதில்லை. தே வில் அட்ஜஸ்ட். பொழுதும் ஒரு குழந்தைத்தனம், ஒரு துடுக்குத்தனம், ஹாப்பியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துள்ளலுடன் இருப்பவர்கள். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வது, கலைகளில் நல்ல தேர்ச்சி பெறுவது, ஒரு இளமை மாறாத தோற்றம், இந்த ஊடகங்கள், மீடியா, டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இதுக்கெல்லாம் அஸ்திவாரமே புதன் தான். இந்த OMR மாதிரி இடங்கள்லாம் ஒரு காலத்தில் சின்ன சின்ன வியாபாரிகள், பூ வித்தவருங்க, சின்ன சின்ன ஃபுட்டு வித்தவர்கள்லாம் இன்னைக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு ஓனர் ஆகி நிறைய கார்பரேஷன் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் கட்டுவதற்கு இந்த புதன் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம் அந்த இடத்தில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி பெற்றது தான் காரணம். நிறைய இடங்கள்ல வீடு வாடகை அதிகமானது, அந்த வீட்டினுடைய விலை, இடத்தினுடைய விலையை எல்லாம் அதிகப்படுத்தியதே இந்த புதன் தொழில்நுட்பம் தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 என்ன சொல்கிறது பார்த்தோம்னா, இந்த வருடத்தின் கூட்டு எண் நம்பர் 1. இந்த அளவுக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த 5-14 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 என்ன சொல்ல போகிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் பிறக்கும் பொழுதே புதன் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது. இது காலபுருஷனுக்கு வெற்றியாகவும் பாக்கியஸ்தானமாகவும் வருவதனால், புதன் சுக்கிரன் கூட்டணி சூரிய புத ஆதிபத்தியமாகவும் வருவதனால் முதல் பாலிலேயே இந்த வருடத்தில் இவர்கள் 6 அடித்து விடுவார்கள். அதுல என்னன்னா, இவர்களுக்கு கம்ஃபர்ட், லக்ஸுரி, இவர்கள் மதி மயங்கக்கூடிய இடம், உல்லாசமாக இருக்கக்கூடிய இடம், பயணங்கள், பயணத்தின் மூலம் வெற்றி, அதிகாரம், கம்பீரம், ஒரு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், உயர் பதவி, உயர் அந்தஸ்து, இதையெல்லாம் தாண்டி ஒரு பாக்கியம் பெறுவார்கள். பாக்கியம்னா ஒரு நல்ல இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தொழிலில் உச்சம், வெளிநாட்டு பயணம். எனக்கு தீனி போடுற அளவுக்கு, என்னுடைய பிரில்லியன்ஸுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு உண்டான, இதனை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களோ, மிஷினோ, தொழில்நுட்பமோ, டெக்னாலஜியோ இங்கே இருக்கான்னா அதுவே ஒரு கேள்விக்குறிதான் பிரதர் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கெல்லாம் இவர்கள் செல்லக்கூடிய அளவுக்கு, பல வருமானங்களை ஈட்டக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு உச்சபலம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்ன, இவர்கள் தங்களுடைய பிரமாதமான புத்திசாலித்தனத்தை நமது தாய் நாட்டுக்கும் அதிகம் மேம்பாட்டுக்கும், நம்மை ஒரு வல்லரசாக மாற்றுவதற்கும் இதனை இவர்கள் பயன்படுத்த வேண்டும். இவர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு குருமார்கள், அதாவது பாஸ் கிடைப்பார்கள். இதுவரைக்கும் இவர்கள் எதெல்லாம் லாஸ் என்று நினைத்தார்களோ, எதெல்லாம் குழப்பம் என்று நினைத்தார்களோ, அதிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். தொழில் கூட்டாளிகள் இவர்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் கவனமாக இவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். வயதை அனுசரித்து பாக்கியம், எதெல்லாம் பாக்கியம், குழந்தை, மேலும் அபிவிருத்தி, திருமணம், இடம், சொத்து, இது எல்லாமே உங்களுக்கு வருடத்தின் தொடக்கத்திலேயே ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பயணத்தால் ஆதாயம், தொழில்நுட்பம், புதிய உச்சம், அங்கீகாரம், மரியாதை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது அடுத்த டெக்னாலஜி, நியூ ஐடியா ஃபார் இன்கம், கடுமையான உழைப்பு, மேன்மை,
பிறகு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு இடம், வாகனம், கம்ஃபர்ட், அப்லிஃப்ட்மெண்ட், பிரான்ச்சஸ், இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த புதன்கிற கிரகம் மார்ச் மாதம் செகண்ட் வீக் முன்னாடியே ராகுவை கிராஸ் பண்ணிவிடும். பிப்ரவரி மாதத்திலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா அது மிதுனராசி மண்டலமாக இருந்தால் பாக்கியமாகவும், ஒருவேளை கன்னிராசி மண்டலமாக இருந்தால் 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் வருவதனால் ஒரு மின்னல் வேகத்தில் அசுரத்தனமான வளர்ச்சியை பெற முடியும். இப்போ மார்ச் முதல் ஜூலை மாதம் வரை காலசர்ப்ப தோஷத்தில் உலகமே இயங்க போகிறது. அப்போ அனைத்து கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கினாலும் இந்த ராகுவிற்கு நட்பு கிரகம் என்ற வரிசையில் புதன் அப்படிங்கிறவர் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில், பாக்கியம், வெளிநாடு பயணம், உத்தியோகம் போன்ற விஷயங்களில் ஒரு பிரமாதமான இம்ப்ரூவ்மெண்ட்டையும் டெவலப்மெண்ட்டையும் கொடுப்பார்கள். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது உச்சத்தில் இருக்கும். அதில் +80 -20 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த -20 இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கை இவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்பவும் பிஸியாக இருக்க போகிறார்கள். அதனால் இந்த ஷேர்ஸு, ட்ரேடிங், ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய சர்ப்ரைஸ், ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு இந்த வருடத்தில் உண்டு. நிறைய அட்வென்ச்சர்ஸ் உண்டு, நிறைய சாய்ஸ் உண்டு, புதிய மாற்றம், புதிய ஏற்றம், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், நியூ கம்பெனி, நியூ ஜாப், நியூ பர்சன்ஸ், டோட்டல் சேஞ்ச், ஃபேஸ் லிஃப்ட், அடுத்த கட்டம் என்ற அமைப்பு, தெளிவு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஐடியாஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் டு ஆக்ஷன். ஸோ தே ஷுட் நாட் ரஷ். அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தேவையில்லை. யூ கேன் கனெக்ட் வித் பர்சன்ஸ் அண்ட் யூ கேன் ஷேர் யுவர் ஐடியாஸ். யூ ஹேவ் டு ரீட் த டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஒரு அவசரத்தில் டாக்குமெண்ட்டை பார்க்காமல் படிக்காமல் கையெழுத்து போட்டால் சில நேரத்தில் அந்த ஒரு பணத்தை நாம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். யூ ஹேவ் டு ஸ்டடி யுவர் பார்ட்னர்ஸ். அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் யூ ஹேவ் டு ஸ்டடி தரோலி. டு நாட் திங்க் அபவுட் நெகட்டிவ் திங்ஸ். ஏன்னா இந்த வருடம் இயல்பாகவே உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஜாதகத்தில் புதன், சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கிரீன் எமரால்டு வித் டைமண்ட் இதனை ஒரே மோதிரமாக போட்டுக்கொள்ளலாம். ப்ளூ சஃபயர் சாட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ப்ளூ சஃபயரையும் அணிந்து கொள்ளலாம். சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரூபி அப்படிங்கிற மாணிக்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. தொடர்ச்சியாக புதன்கிழமைகளில் ஏகாதசி திதிகளில் மகாவிஷ்ணு வழிபாடு நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2, 3, 4, 5 ப்ரீமியம் நம்பர், 7799 6886 23 27 14 41 333 இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கூகுள் பே, ஃபோன் பேங்கிங் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் இந்த எண்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்கினாலும் ஒரு 4 வீலர் வாங்கினாலும் இந்த எண்களை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது அந்த லக் ஃபேக்டர் உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். This 2026 is going to give a lot of opportunities and a lot of career development for you. So you have to make use of it to the maximum without rushing. I also request you to keep subscribed for the new episodes. Wish you all a very bright, happy and a prosperous 2026. Thank you, friends.